கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 91 கந்த புராணம் கேட்ட பலன். அதன் தொடர்ச்சி. அவர்கள் மற்றவர்களையோ இந்த உலகத்தையோ மறு உலகத்தையோ எதையுமே உணர்ந்து கொள்ளவில்லை. அம்முனிவர்களில் சிலர் தங்களையும் மீறிய நிலையில் ஆனந்த கூத்தாடினார்கள். சிலர் பக்தி பரவசத்தில் தங்கள் மனங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அழுது கண்ணீர் வடித்தார்கள். சிலர் நிலத்தில் புரண்டு அழுது அரற்றினார்கள். சிலர் இடி இடி என்று சிரித்தார்கள். சிலர் பக்தி பரவசத்தில் பாட்டு பாடினார்கள். சிலர் கூக்குரலிட்டார்கள். சிலர் விழிகளில் ஆனந்த கண்ணீரை பெருக்கெடுத்தோட விட்டார்கள். சிலர் பக்தி பரவசத்தில் அதிவிரைவாக மூச்சுக்களை அடுக்கடுக்காக வெளிவிட்டார்கள். சிலர் அளவற்ற மகிழ்ச்சியில் ஜெய விஜயீ பவ என்று கூறினார்கள். இவ்விதமாக இறைவனின் திருச்சபையின் நடுவே பக்தி பரவசத்தில் மூழ்கி கிடந்த அம்முனிவர்களைக் கண்ட பிரம்ம ரிஷிகளான வசிஷ்டர் முதலானவர்களும் தேவ ரிஷிகளான நாரதர் முதலானவர்களும் வசிஷ்டர், காட்சியபர், கண்வர், விஸ்வாமித்திரர், பராசரர், ஹரிதர், அத்ரி, பிருகு, குத்சர், த்ரசதஸ்யு, அவருடைய மகன் பௌருகுத்சர், பௌருசிஷ்டி, நாதீதரர், நாகர், மௌத்கலியர், வாஜசிரவஸ், உசனஸ், அவருடைய மைந்தரான நாசிகேதர், ஆட்னாரர், கக்ஷீவான், கௌசிஜர், வீதஹவ்யர், சாரயசர், அங்கிரஸ், சங்கர், லிகிதர், தக்ஷ், கிரது, தேவலர், சுகர், கண்வர், பராசரர், மரீசி, காட்சியபர், ரோமசர், தால்பியர் முதலானவர்களும் ஜனலோக வாசிகளான மற்றுமுள்ள தவசீலர்களும் அந்த சௌனகாதி முனிவர்களை அதிக மகிழ்ச்சியோடு கட்டித் தழுவி பலவாறாகவும் புகழ்ந்து கொண்டாடி, புண்ணிய சீலர்களான தவ சிரேஷ்டர்களே, நீங்கள் சிறந்தவர்களாக விளங்கி வருகிறீர்கள். பிரம்மதேவனின் சொற்படி நீங்கள் அனைவரும் இந்த நைமிசாரண்ய வனத்திலேயே தங்கியிருந்து கொண்டு புண்ணிய வசத்தினால் திவ்யமான வானப்பிரசதாசிரமத்தை கடைப்பிடித்து வந்து அதன் மூலமாகவே நீங்கள் சூத முனிவரின் சந்திரனுக்கு நிகரான முகத்திலிருந்து மிக சுவையானதும் பானம் செய்வதற்கு தகுதியுள்ளதுமாகிய மகிமை வாய்ந்த பகவத் புராணமாகிய அமிர்தத்தை இங்கே அருந்தி மகிழ்ந்தீர்கள். அத்தகைய மிகச்சிறந்த புண்ணிய பலத்தினால் இப்போது உமாபதி தம் தேவியோடும் புத்திரர்களோடும் சகல கணாதிபர்களோடும் உங்கள் முன்னிலையில் காட்சியளித்து உங்களை கிருதார்த்தர்களாகச் செய்துவிட்டார். மேலும் உங்களுடைய தயவினால் நாங்களும் ஜகத்குருவாகிய ஸ்ரீ ஜெகதீசனை தரிசித்து கிருதார்த்தர்களாகி விட்டோம் என்று கூறினார்கள். உடனே சௌனகாதி முனிவர்கள் அனைவரும் மகேஸ்வரரை பலவாறாகவும் வணங்கி தொழுது, ஜெய விஜயீ பவ, ஸ்ரீ மகாதேவனே, ஸ்ரீ பரமானந்தனே, ஜகத்குருவே, சம்போ மகாதேவனே, அர்த்தநாரீஸ்வரரே, பிரகிருதி சுந்தரனே, சத்ய ஞானானந்தனே, சர்வஜ்ஞனே, வாசமகோசரரே, வித்யாமயனே, ஈசானரே, வித்தைகளை கொடுப்பவரே, நிர்மலனே, சம்சார கடலிலிருந்து கரையேற்றுபவரே,
துன்பங்களை எல்லாம் போக்கி அருள்பவரே, பிரபுவே, அமோகனே, மகா சத்துவனே, சுத்தனே, சிறந்த புத்தியை கொண்டவரே, சகல விதமான சௌபாக்கியங்களையும் கொண்ட ஸ்ரீ பார்வதி தேவியின் நாயகரும் தங்க வண்ணம் கொண்டவரும் சோபன மங்கள மூர்த்தியை கொண்டவருமாகிய தங்களை இந்த இடத்தில் யார் நமஸ்கரித்து வணங்குகிறார்களோ அவர்கள் சகல மங்களங்களையும் அடைந்தவர்களாக ஆவார்கள் என்று துதித்து நமஸ்கரித்தார்கள். அப்போது சிவபெருமான் ஆனந்த பரவசம் அடைந்தவராகி அம்முனிவர்களை நோக்கி, பிரம்மத்தை உணர்ந்துள்ள பரம பக்தர்களான தவசீலர்களே, உங்களுடைய துதிகளினால் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். தீவிரமான தவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் ஏராளமான தட்சணைகளை கொடுத்து செய்யும் யாகங்களினாலும் கணக்கில்லாத தான தர்மங்களினாலும் கூட நான் ஒருவனிடத்தில் இந்த அளவிற்கு ஆனந்த பரவசம் அடைய மாட்டேன். ஆகையால் ஜீவன் முக்தர்களும் மகா பாக்கியசாலிகளுமான தவ சிரேஷ்டர்களே, இப்போது என்னிடம் நீங்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்வீர்களாக என்று கூறியருளினார். சௌனகாதி முனிவர்கள் அனைவரும் அளவு கடந்த மகிழ்ச்சி பெருக்கோடு அப்பெருமானை நமஸ்கரித்து வணங்கி தங்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். ஓம் சரவண பவ. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.